வெல்கம் டு த சேனல். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பொடலங்காய் கூட்டு. பொடலங்காய் கூட்டுக்கு வந்து கடலைப்பருப்பு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். கடலைப்பருப்பு ஒரு பாதி அளவுக்கு வேக வச்சு எடுத்துட்டு இதில் வந்து ஒரு வெங்காயம், பெல்லாரி வெங்காயம், ஒரு சின்ன தக்காளி போட்டுட்டு தேங்காய், சீரகம் அரைச்சி விட்டுருக்கேன். அப்புறம் வந்து தூள், மிளகாத்தூள் வந்து நான் வந்து பச்சை மிளகா போடல, இதுக்கு வெறும் மிளகாத்தூள் ஒரு 3/4 டீஸ்பூன் போட்டிருக்கேன். ஏன்னா பச்சை மிளகா வந்து அவ்வளோ நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம், அதனால வந்து வெறும் மிளகாத்தூள் போட்டேன். அதுக்கப்புறம் வந்து கடுகு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை தாளிச்சு கொட்டியாச்சு. இது வந்து புடலங்காய் வந்து ஒரு 1/4 கிலோ புடலங்காய் இருக்கும். 2 புடலங்காய், மீடியம் சைஸ் புடலங்காய், 2 புடலங்காய் போட்டு உப்பு போட்டாச்சு. போட்டு இப்போ பாருங்க எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. ஈஸியாக பண்ணிடலாம் புடலங்காய். இது வந்து மெத்தடே வந்து நான் ஈஸியான மெத்தட்லாம் சொல்லித்தரேன். நான் இன்கிரீடியன்ஸ் சொல்லிடுவேன். இன்கிரீடியன்ஸ் வந்து அதான் கடலைப்பருப்பு வேக வச்சு எடுத்தாச்சு, மஞ்சத்தூளும் பெருங்காயமும் போட்டு, அதுக்கப்புறம் வந்து ஒரு வெள்ளாரி வெங்காயம், ஒரு தக்காளி போட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து புடலங்காய், இது தேங்காய், சீரகம் அரைச்சி விட்டுட்டேன். கடுகு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை தாளிச்சு கொட்டியாச்சு. இதுதான். வெறும் மிளகாத்தூள் சும்மா ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டிருக்கேன். எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நீங்க வந்து கடலைப்பருப்பு வெந்துட்டதுனால நீங்க வந்து அப்படியே புடலங்காய் வேக வச்சோம், அப்படியே தீயில வேக வச்சாலும் சரி, அவசரமா வேணும்னா சவுண்ட் போட்டு எடுத்தாலும் ஒரு 3 சவுண்ட் போட்டு எடுத்தீங்கன்னா புடலங்காய் ரெடி ஆயிடும். இதுதான் சூப்பரா புடலங்காய் ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, அருமையா ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப ஈஸியா மீன் குழம்பு இருக்கும். மீன் குழம்பு இருக்கு, சைட்ல ஒரு சாஃப்டான ஒரு டிஷ் இருந்தா உங்களுக்கு அந்த காரத்துக்கு இது கொஞ்சம் நல்லா இருக்கும். பருப்பு கூட்டு மாதிரி சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். அதுக்காக இது வெந்த பிறகு கடைசியில வந்து கொத்தமல்லி போட்டு இறக்கிட வேண்டியதுதான். இப்போ கொஞ்சம் பச்சை கருவேப்பிலை போட்டுக்கிறேன். இது வந்து இதான் புடலங்காய் கூட்டு. ரொம்ப ஈஸியா மெத்தட்ல செய்யக்கூடியது. இதை இன்கிரீடியன்ஸ் எல்லாம் நான் போடும்போதே சொல்றேன். நான் அதை நீங்க பார்த்துட்டு நீங்க செய்ய வேண்டியதுதான். ரொம்ப ஈஸியான மெத்தடு, ரொம்ப டேஸ்டியா இருக்கும். அது ரொம்ப முக்கியம், ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இதுதான். இப்போ மீன் குழம்பு வைக்க போறேன், அது காட்டு. மீன் குழம்புக்கு பாத்திரம் காஞ்சிச்சு, எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூனு கடுகு, வெந்தயம் பொடியிட்டோம். அதுக்குள்ள இது மசாலா வச்சிருக்கேன். பாருங்க, இந்த மசாலா வந்து கொஞ்சம் வெங்காயம், கொஞ்சம் தக்காளி, அப்புறம் பூண்டு ஒரு 10 பல்லு, மிளகு, சீரகம், கருவேப்பிலை. மிளகு 1 டீஸ்பூனு, சீரகம் 1 டீஸ்பூனு, கருவேப்பிலை கொஞ்சம் கைப்பிடி போட்டு நல்லா அரைச்சிக்க வேண்டியதான். அதை அரைச்சிட்டு வந்துடுறேன். கடுகு பொரிஞ்சிடுச்சு. கடுகு பொரிஞ்சிச்சு. வெங்காயம், ஒரே ஒரு பச்சை மிளகாய், தக்காளி. வதங்கட்டும். இப்போ அரைச்ச மசாலாவை போட்டுக்கலாம். நான் வறுக்கிறதுக்கும் இது வைப்பேன், அதனால கொஞ்சம் நிறுத்தி வைக்கிறேன். மஞ்சத்தூள். மஞ்சத்தூள் வந்து நான்வெஜ்னா கொஞ்சம் ஜாஸ்தி போட்டுக்கோங்க, ஒரு 3/4 டீஸ்பூன் போடுவேன் நான். இப்போ வந்து சாம்பார்லாம் போட்டு அரைச்ச தனியாத்தூள். சமயமாச்சு, இப்போவே அரைக்கணும். அதனால் உங்களுக்கு கரெக்டாக அளவு சொல்ல முடியல. இது உங்கள் அளவுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இதை வந்து நாங்கள் வந்து
2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். 2 டீஸ்பூனு தனியாத்தூள். சாமான்லாம் போட்டு அரைச்சேன் தனியாத்தூள். இது வந்து வெறும் மிளகாத்தூள். வெறும் மிளகாத்தூள் இது ஒரு 2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். ஏன்னா அது கம்மியாக இருக்குது, அதனால். இப்போ உப்பு தேவைக்கேற்ப எவ்வளோ செய்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இது ஒரு 2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ வந்து தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி ஊற்றிட்டு நல்ல மசாலாவோடு சேர்ந்து இந்த மிளகாத்தூள் தனியாத்தூள் இதெல்லாம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதி வரட்டும். சேர்ந்து கொதி வந்து நம்ம புளி ஊற்றிக்கலாம். நல்லா கொதி வந்துடுச்சு. மீன் குழம்பு வெறும் குழம்புக்கு மட்டும்தான் வாங்கிட்டு வந்தாங்க. இது வந்து வெள்ளைக்கிழங்கா மீன். இது வந்து நல்லா சூப்பராக இருக்கும். வந்து மீன் வறுக்கிறதுக்கு தம்பிக்கு மீன் போட்டுட்டு நல்லா இப்படி குலுக்கி விட்டோம்னா அழகாக எல்லா மீனும் வந்து இதாகிடும். கிளறக்கூடாது. ஒரு 2 நிமிஷம் கொதி வந்ததும் ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போடுவேன். இந்த மீனுக்கெல்லாம் எல்லாம் சூப்பராக ரெடி ஆகிடும். சாப்பாடு எங்கள் வீட்டில் ரெடி ஆகிடுச்சு. எல்லோரும் சாப்பிடுவாங்கம்மா. இதெல்லாம் சாப்பாடு வந்து ரெடி ஆகிடுச்சு. சுட சாதம் ரைஸ் குக்கரில் எப்பவும் போல். இப்போ நான் சொன்ன மாதிரி இது பொடலங்காய் கூட்டு அருமையாக இருக்குது பாருங்கள். பொடலங்காய் கூட்டு நான் டேஸ்ட் பண்ணி பார்த்ததுனால சூப்பராக இருந்தது. நாங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும், அட்லீஸ்ட் ஒரு 1 hour ஆகும் சாப்பிட்றதுக்கு. கூட்டு ரெடியாக இருக்குது. அப்புறம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ரசம் இதுதான் வந்து இன்றைய சாப்பாடு எங்கள் வீட்டில். இன்றைய சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.